கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ஆல்ரெடி உங்களை பார்த்துக்கிருக்கார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிருக்கார். ஆல்ரெடி ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார். தற்போது வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மாதம்
ஏற்கனவே குருவோடைய சனி பகவானுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பாக அமையக்கூடிய விஷயங்கள் யாருன்னா, சூரிய பகவானும் புதன் பகவானுடைய வலிமையும் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கமும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு. என்னென்ன முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடி விலக போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காசு விஷயங்கள் ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்துடனே உங்களுடைய பயணத்தை நீங்கள் போயிருக்கீங்கன்னா, அந்த பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியிலேருந்து வெளியே வர போகிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறதா என்ன சொல்கிறோன்னா, நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு மனதில் ஒரு குழப்பமான மனநிலை, இது செய்வோமா அது செய்வோமா அப்படி செய்வோமான்னு நீங்கள் தெளிவான மைண்டில் யோசித்து வச்சாலும் அதை குழப்பக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் ரீதியாக என்ன பண்ணுறாங்க, கூட இருக்கவங்களே செயல்படுத்துகிறாங்க. இது சூழ்ச்சியா அல்லது நான் செய்கின்ற தவறா அப்படின்னு மீனராசிக்காக கேள்வியை கேட்டிங்கன்னா, உறுதியாக சூழ்ச்சி மட்டும்தான். ஏன்னா மனசார யாரையும் காயப்படுத்தணும், இவங்களை அழித்து தான் நம்ம வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களை வேணால் யாராவது அழித்து வாழணும், உங்களை கைப்பிடிச்சி ஏமாற்றி வாழணுங்கிற ஒரு நோக்கத்தோடு எத்தனை பேரை பழகுவாங்க, எத்தனை உறவுகளும் இருப்பாங்க. அது கூட பிறந்த உறவாக இருக்கட்டும் அல்லது பழகக்கூடிய நட்பாக இருக்கட்டும். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 80% உங்களுக்கு அந்த லாக்கை தான் கொடுப்பாங்க. உங்கள் மேலே ஏறி குதிரை சவாரி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு உங்களை வளர விடக்கூடாதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அதையும் செஞ்சுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு 2022 இப்போ வரையும் பல அழுத்தங்களை சந்தித்து அதை சமாளித்து இருக்கோமா இல்லையா, நம்ம நடந்துக்கிருக்கோமா இருக்கோமா இல்லையான்னு உங்களை நீங்களே கிள்ளி பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இருப்ப நடந்துக்கிருக்கு. ஸோ அந்த வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது என்ன சொன்னால் ஒரு போராட்டமான ஒரு செயல்பாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எதிர்பார்ப்பீங்களே, அந்த முற்றுப்புள்ளி கட்டாயமாக அந்த மாதம் உண்டு. ஒரு நிலையான சமநிலையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொண்டு வர போகிறீங்க. எல்லா விதமான பிரச்சனைக்கும் முடிவு கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் திருமணம் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுக்கிங்கன்னா திருமண வாழ்க்கை உறுதியாக சூப்பராகும். நண்பர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், நகையை கொடுத்து ஏமாந்துட்டேன், ஸோ என்கிட்டே பணத்தை வாங்கிட்டு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, என்கிட்டே நகை வாங்கிட்டு என்னவே ஒரு தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஸோ இப்படி கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கணுமேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய மீனராசிக்காரர்களை உங்களுடைய மன வருத்தம் தெளிவாகும். உங்களோட பணத்தை வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த உறவாக இருக்கட்டும் எந்த நட்பாக இருக்கட்டும் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுத்து அவர்களுடைய தவறை அவர்கள் ஒப்புக்கொண்டு உங்களிடம் வாங்கிய பொருளையோ அல்லது நகையோ திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் உள்ள பிரச்சனைகள் விலகப்போகுது. பொதுவாக 6ஆம் இடமும் வழுக்குது, 8ஆம் இடமும் இந்த மாதம் வழுக்குது. உங்களுக்கு நான் சொல்ல போகுது 6, 8 வழுக்குது. அப்போ அந்த 6, 8 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக எடுத்துக்கலாம் தான், திடீர்னு அதிர்ஷ்டமும் எடுத்துக்கலாம், திடீர் பிரச்சனையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பிரச்சனைகள் வரும்போது எக்காந்தம் கொண்டு அவசரப்படாமல் முடிவு எடுக்கணும். ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு இடமாற்றம் உண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்னு நீங்கள் போய் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில் உள்ள ஒரு விரிசல் விலக்கப்போகுது. உங்களுடைய கணவர் இனிமேல் தான் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்கள் மனைவி இனிமேல் தான் புரிஞ்சுக்கிற போகிறாங்க. நண்பர்களும் உங்களை புரிஞ்சு கொண்டு நீங்கள் செஞ்ச நல்ல செயல்பாடுகள் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி, இவ்வளோ நல்லது நடக்க இந்த செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் எது கவனமாக இருக்கணுமான்னா, பொதுவாகவே மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்குள்ள அழுத்தம் குறைஞ்சிரும். அது கவலைப்பட தேவையில்லை. புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, தயவு செய்து வாங்கக்கூடாது.
ஏதாச்சும் என்ன சொல்கிறேன்னா அதை கட்டுறேன் இதை கட்டுறேன், ஸோ அதை வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன், பிடிச்ச மாதிரி ஃபோன் வாங்க போகிறேன், நான் டிவி வாங்க போகிறேன், வாகனங்கள் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு புதியதாக கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிற கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஓகேவா? அதேபோல் வேலை சார்ந்த ரகசியங்கள், வேலை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் முடிச்சுட்டு சொல்லுங்கள். கட்டாயமாக சூப்பராக இருப்பீங்க. உங்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் நீக்கி இந்த செப்டம்பர் மாதம் முதல் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீ சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.